ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்கியூவில் எடுத்த ட்ரேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 ட்ரேட்ஸ் பக்கம் எடுத்திருந்தேன் காய்ஸ், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ட்ரேட். ஸோ 9:30 ஓப்பன் ஆகி ஒரு எஃப்இஜி ஃப்ளிப்பாக இருந்தது அண்ட் ஒரு லிக்விட் எடுத்திருந்தது. அந்த பேரிஷ் எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஸோ செல் அடிச்சிருந்தேன், ஓகேவா. ஸோ அந்த எஃப்இஜி மூமெண்ட்டுக்கு செஸ்ட்டு கிடச்ச உடனே செல் அடித்தேன். ஸோ அவன் என்ன ஆகிட்டான் அப்படின்னா, அவன் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்தான். பட் ரிட்டர்ன் எஃப்இஜிக்கு போனான். அந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணால் எஸ்எல் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வெயிட். அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எஸ்எல்லும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியாக ஃப்ளிப் ஆயிடுச்சு. ஸோ பை அடிக்கலாம் அப்படின்னு பை அடித்தேன், ஓகேவா. ஸோ ஸ்டாப் லாஸ் அந்த எஃப்இஜி கேண்டில் கீழே தான் வச்சுருந்தேன். ஸோ அவன் எடுத்தோடனே லாஸ்ட்டில் போக ஆரம்பிச்சிட்டான், ஓகேவா. ஸோ அந்த எஃப்இஜி மட்டும் ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா உடனே க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன். பட் எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே தான் போணுச்சு. ஸோ அகைன் ஒரு ப்ராஃபிட்டில் தான் காட்டுனுச்சு. ஸோ ஓகே, ப்ராஃபிட் தான் வருது, போவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 1:2 வச்சுக்கிட்டு எஸ்எல்லை ட்ரையல் பண்ணிட்டேன், ஓகேவா. எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணி அவன் 1:1 பக்கம் போனதுக்கப்புறமே எஸ்எல்லை ட்ரையல் பண்ணிட்டு அந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஆனிச்சில்ல, அந்த வீக்கை அந்த பாடியில் வச்சுருந்தேன். ஸோ அகைன் வேகமாக கீழே வந்தான். பார்த்தா அவன் மதிக்காமல் எஸ்எல் அடிச்சிட்டான், ஓகேவா. ஸோ ஓகே, மேபி அந்த லிக்விடிட்டியை தட்டிட்டு அவன் கீழே தான் வரான், மேக்ரோ டைம் விண்டோ அப்படின்னு நோட் பண்ணிட்டு சரி செல் அடிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் சரியாக கிடைக்கல, ஓகேவா. ஸோ அகைன் கீழே ஒரு சின்ன எஃப்இஜி இருந்தது 1 மினிட்ல அண்டு 3 மினிட்ல ஒரு ஐஎஃப்இஜி மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணேன் அங்கேருந்து ரியாக்ஷன் கிடைக்குமான்ட்டு. ஸோ ஓகே, ஸோ அகைன் வெயிட் பண்ணும்போது ஒரு பைக்கு நல்ல ரியாக்ஷன், ஓகே. அந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியாக ஃப்ளிப் ஆனிச்சு. உடனே பை அடிச்சு தான் வச்சுருந்தேன், ஓகேவா. பட் எஸ்எல் எங்கேயுமே வைக்காமல் வச்சுருந்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் நேரம் ப்ராஃபிட்டில் தான் போனான், ஓகேவா. அகைன் வேகமாக ஒரு ட்ராப் வந்தான் பார். அப்பயே எஸ்எல்லை ஃபஸ்ட்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த கேண்டில் கீழே எஸ்எல்லை வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் அவன் வந்து கொஞ்சம் மேலே தான் போயிட்டு இருந்தான், ஓகேவா. தென் அப்படியே அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருந்தான். ஸோ ஓகே, எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. மேபி மேலே இன்னொரு தடவை ஸ்வீப் அடித்து கீழே இறக்குறானோ அப்படின்னு தான் நினச்சேன். எஸ், அதே மாதிரி அந்த இடத்துலையே கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தான். அகைன் திரும்பி வந்து எஸ்எல் தான் இதையும் ஹிட் பண்ணியிருந்தான், ஓகேவா. ஸோ டெஃபினெட்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஹிட் பண்ணுவான், யாஸ், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி 1 2 3 ட்ரேட், ஓகேவா. 3 ட்ரேட் எஸ்எல் வாங்கியாச்சு. அதில் ஒரு 600, இதில் ஒரு 500, இதில் ஒரு 500 சம்திங், ஆக மொத்தம் ஒரு $1,500 அரவுண்ட் அந்த இடத்துல லாஸில் இருக்குது. ஏற்கனவே நேற்று ஒரு $1,000, இப்போ ஒரு 1,500, இன்னொரு ட்ரேட் எடுத்திருப்பேன், ஓகேவா. பார்ப்போம், இன்னொரு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ எதனால் அப்படின்னா இந்த தேதி வந்து என்கியூவில் சீக்கன் டிஸ்ட்ராய் பேட்டர்னாக வந்துருச்சு. ஸோ அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஒன் சைடு ட்ரெண்டாக போகாமல் சீக்கன் டிஸ்ட்ராய் ப்ரொஃபைலாக போயிடுச்சு, ஓகேவா. அது நடந்து முடிக்கும் போது தான் அது சீக்கன் டிஸ்ட்ராய்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் 4 ட்ரேட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது சீக்கன் டிஸ்ட்ராய் அப்படின்ட்டு, ஓகேவா. ஸோ அது முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஓகேவா. ஸோ அந்த 2 தடவை அவன் திருப்பி அடித்தப்பே நான் யோசிச்சிருக்கலாம். பட் ஆனால் திரும்பி வெயிட் பண்ணேன், திரும்பி பை கொடுப்பான், பையில் தான். ஏன்னா மூமெண்டம் வந்து பையில் தான் இருந்தது, அப்படியே புல்லிஷ் மூமெண்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. சரி பையாவான் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். அங்கே ஒரு 1 மினிட்ல 2வது எஃப்இஜி நோட் பண்ணியிருந்தேன்ல, அந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா பக்கத்தில் இருக்க எஃப்இஜி ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இந்த எஃப்இஜிலேருந்து மேலே போவாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். எஸ், அதே மாதிரி வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வந்தான். ரியாக்ஷன் கொடுத்தா பை பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். ரியாக்ஷன் கொஞ்சம் நேரம் கொடுக்கல, அடுத்து ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி போனான். சரி ஓகே வெயிட் பண்ணுவோன்ட்டு வெயிட் பண்ணேன். அகைன் அதையும் ஃப்ளிப் பண்ணான். தென் 3 மினிட் எஃப்இஜி ஒன்று இருந்தது, ஓகே அங்கேருந்து எதுவும் போனாதான் அப்படின்னு வெயிட் பண்ணேன். எஸ், அங்கே தொட்டான், ரியாக்ஷன் கொடுத்தான், ஓகேவா. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். திரும்பி அதையும் ஃப்ளிப் பண்ணி விட்டான். ஸோ ஃப்ளிப் பண்ணான்னு சொல்ல முடியாது, அங்கே ஒரு 4 ஹவர்லாம் எஃப்இஜி இருந்தது. சரி அதெல்லாம் தொட்டுட்டு எதுவும் செல் ஆகிறானோ அப்படி தான் நினச்சேன். அவன் அதை ஃப்ளிப் பண்ண உடனே சரி நான் என்ன நினச்சேன், சரி செல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி ஐஎஃப்இஜி கிடச்சிருச்சுன்னு செல் அடித்தேன், ஓகேவா. செல் அடிச்சுட்டு ஸ்டாப் லாஸை அந்த மேலே வச்சுருந்தேன். ஸ்விங் ஹை இல்லை, அந்த ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆனதுக்கு மேலே இருக்க பாடிஸில் எஸ்எல் வச்சுருந்தேன். ஸோ அகைன் செல் ஆகணும். பட் அவன் என்ன பண்ணான், எஸ்எல் டிபியில் நான் வச்சுட்டு அமைதியாக இருக்கிறேன், ப்ராஃபிட் காட்டுற மாதிரி காட்டினான். தென் அப்புறம் லாஸ் காட்டுற மாதிரி காட்டுறான்.
அப்படியே மிக்சிங்லேயே தான் இருக்குது, அந்த இடத்துலையே கன்சால்டேட் ஆகிற மாதிரி சுற்றிக்கிட்டே கிடக்குறான். ஸோ இந்த 3 மினிட்டை பார்த்தாவது நான் அமைதியாக இறந்துருக்கலாம். சீக் அண்ட் டிஸ்ட்ராய். ஆனால் அப்போ வரைக்குமே எனக்கு தெரியாது சீக் அண்ட் டிஸ்ட்ராய்னு. சரி மூமெண்ட்டு கொடுப்பான் நான் பார்த்தேன். ஆனால் கடைசியில் வச்சு செஞ்சு விட்டாங்க கைஸ். மொத்தம் 4 SL. ஸோ $2000. நேற்று ஒரு 1000, இன்றைக்கி ஒரு 2000, ஆக மொத்தம் 3000. ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணணும் வேறு. பார்ப்போம் இந்த வீக் என்ன பிரேக் ஈவன் வீக் ஆகுதா இல்லை ப்ராஃபிட் வீக் ஆகுதா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கூட போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை தான். பட் இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இத்தனை நாளாக இல்லை, சரி இப்போயாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை நாளாக போடக்கூடாதுன்னு இல்லை, சம் ஒர்க்ஸ் அந்த எனக்கே ஒரு ஐடியா இல்லை இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எடுக்கிற ட்ரேட்லாம் லைவாக ரெக்கார்ட் பண்ணி இது மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலாங்கிற ஐடியா வந்தது. ஸோ அதனால் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தென் அடுத்த ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன்ல, அது அந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு வேகமாக ஒரு பியர் கேண்டில் கீழே இறக்கணும். சரி ரைட்டு, அப்போ தான் மன தைரியம் வந்தது. சரி ரைட்டு இது அப்படின்னு நானும் பார்த்தேன். சரி போவான் அப்படின்லாம் பார்த்தேன். எஃப்இஜி போட்டு வச்சுட்டேன். அந்த எஃப்இஜி தொட்டு கீழே போவான்னு பார்த்தேன். இல்லை, எஃப்இஜிக்கிட்ட ரியாக்ஷன் கொடுத்தான். சரி கீழே வருவான் அப்படின்னு பார்த்தேன். கீழே லேசாக வந்தான். ஓகேவா? ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. மேபி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு தான் கொழுப்பே 1:2 வராமல் க்ளோஸ் பண்ண மாட்டோமே. கொழுப்பு மீன்ஸ் தட் இஸ் ரூல்ஸ். ஓகேவா? ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது எஸ்எல்ஓ டிபிஓ, என்னோடய ரூல்ஸை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். சரி ஓகே, நம்ம ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நான் அமைதியாக வெயிட் பண்ணேன். அவனும் கொஞ்சம் கீழே தான் இருந்தான். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்கலாம். பட் ஆனால் இல்லை, சீக் அண்ட் டிஸ்ட்ராய் பேட்னே அவன் எப்படி போவான்? ஸோ அதனால் திரும்பி அங்கேயே தான் சுற்றினான். மேலே வரான் கீழே போகிறான், மேலே வரான் கீழே போகிறான். சரி அந்த எஃப்இஜி கிட்ட சுற்றுறதுனால எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணுறானே நினச்சேன். அவன் மேலே ஒரு மூமெண்ட்டு கொடுத்தான். அப்பயே பிடிச்சேன் இன்வெஸ்ட் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணான். சரி ரைட்டு, மேலே இருக்க எஃப்இஜி தான், அதை அவன் ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான். அதை இன்வெஸ்ட் பண்ணி விட்டான் அப்படின்னா கன்ஃபார்ம் எஸ்எல் தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் கூட நம்பிட்டேன். அவன் ஃபஸ்ட்டு வேகமாக போயிட்டு அந்த எஃப்இஜிலேருந்து வேகமாக கீழே விற்க விட்டான் பார். நம்பிட்டேன் அப்பயே, சரி ரியாக்ஷன் கொடுக்குறான் வந்துடுவான் அப்படின்னு தான் நினச்சேன். வச்சாங்க பார் பாடி க்ளோஸ் 50% கிட்ட. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், சரி ரைட்ரா அவ்வளோதான் இது அப்படின்னு அப்பயே முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ண மாதிரியே அந்த ட்ரேட் எஸ்எல் தான் அடிச்சது. சீக் அண்ட் டிஸ்ட்ராய் பேட்னால இப்படி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. பட் இதில் வந்து நான் என்னோடய எல்லா ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ணேன் கைஸ். ட்ரேட் இருக்கும்போது என்னோடய எல்லா ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ணனால தான் எனக்கு $2000 லாஸ். ஆர்எல்ஸ் என்னோடய ரூல் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லிட்ரலி என்னோடய அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நான் ஒரே ஒரு ரூலை மட்டும் நான் ஃபாலோ பண்ணல. தட் இஸ் ரெட் நியூஸ் என்றைக்கு இல்லையோ நான் அன்றைக்கி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுதான் என்னோடய செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று. ஓகேவா? ஸோ அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணல. அதை ஃபாலோ பண்ணாதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்ட். பட் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணனால லாஸ் கம்மி. ஸோ இது மாதிரி நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன்ல கைஸ். ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாம். இல்லை கமெண்ட் பண்ணல அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஏன்னா அந்தளவு ரீச் இந்த சீரிஸில் கிடைக்கல.